மதன் கவிதைக்கு வரவேற்கிறோம். இன்றைய கதை தலைப்பு: அன்பின் கடல்களுக்கு வழி செலுத்தல். 2 தவிர்ப்புகளின் கதை. காதல் ஒரு வசீகரிக்கும் மற்றும் சிக்கலான உணர்ச்சி, நம் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் நிறைவின் நாடாவை நெசவு செய்கிறது. ஆயினும் கூட, அதன் அழகுக்குள் மிகவும் அர்ப்பணிப்புள்ள தம்பதிகளை கூட சோதிக்கக்கூடிய சவால்கள் உள்ளன. காதல் பயணத்தில் தவிர்க்க வேண்டிய 2 முக்கியமான அம்சங்களை ஆராயும் ஒரு கதையைத் தொடங்குவோம். நம்பிக்கையற்ற காதலரான மீரா அன்பின் உயர்வு தாழ்வுகளை அனுபவித்தவர். ஜோஷை சந்திப்பது ஒரு விசித்திர கதையாக உணர்ந்தது. யாஷ் கனிவானவர், சிந்தனையுள்ளவர், மேலும் அவளை சிரிக்க வைத்தார். இருப்பினும் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. யாஷின் உடைமைத்தன்மை வெளிப்பட்டது. அவர்களின் சரியான காதல் கதையில் ஒரு நிழலை ஏற்படுத்தியது. 1. பொசிசிவ்னஸ், தி ஷக்கிள்ஸ் ஆஃப் லவ். மீரா யாஷின் உடைமைப்போக்குகளை கவனித்தாள். அவளது சுதந்திரத்தை முடக்கினாள். ஆரம்பத்தில் ஆழமான பாசத்தின் அடையாளம் என்று நிராகரிக்கப்பட்டது. விரைவில் காதல் கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கக்கூடாது என்பது தெளிவாகியது. மீரா காதலில் முதல் சவாலை எதிர்கொண்டார்: உடைமைத்தன்மையைத் தவிர்த்தல். அன்பு ஆதரவாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும், கட்டுப்பாடு அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். 2. பாதுகாப்பின்மை, அன்பின் எதிரி உள்ளே. ஆயினும் கூட, மீரா தனது சொந்த பேய்களை எதிர்கொண்டார். கடந்த இதய துடிப்புகள் பாதுகாப்பின்மையின் விதைகளை விதைத்தன. யாஷை முழுமையாக நம்புவது போராட்டமாக மாறியது. காதலில் 2வது தடையாக இருப்பதை உணர்ந்த மீரா தன் பாதுகாப்பின்மையை சமாளித்தாள். அன்பு, அவள் புரிந்து கொண்டாள், நம்பிக்கை மற்றும் பாதிப்பில் வளர்கிறது, பயம் அல்லது சந்தேகம் அல்ல. மீரா மற்றும் யாஷின் பயணம் சீராக இல்லை, ஆனால் அவர்கள் முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டனர். அன்பு ஆதரிக்க வேண்டும், கட்டுப்படுத்தக்கூடாது. பாதுகாப்பின்மை காதலை தடுக்கிறது, நம்பிக்கையும் பாதிப்பும் அதை வளர்க்கின்றன. உடைமை மூச்சு திணறுகிறது, நம்பிக்கை வளர்ச்சிக்கு இடமளிக்கிறது. உண்மையான அன்பு தன்னலமற்றது மற்றும் நிபந்தனையற்றது. டேக்அவேஸ், தி சிம்பொனி ஆஃப் லவ். காதலுக்கு இரு கூட்டாளிகளிடமிருந்தும் முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவை. பொறாமை பாதுகாப்பின்மையிலிருந்து உருவாகிறது, அன்பிலிருந்து அல்ல. ஆரோக்கியமான காதல் எல்லைகளை அமைக்கிறது, கட்டுப்பாடுகளை அல்ல. ஆரோக்கியமான உறவின் அடித்தளம் நம்பிக்கை. காதல் என்பது ஒரு தேர்வு, ஒரு செயல் மற்றும் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு. இறுதியில் மீரா மற்றும் யாஷ் காதல், மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு உறவை உருவாக்கினர். காதல் எப்பொழுதும் எளிதானது இல்லாவிட்டாலும் மறுக்க முடியாத பயணத்திற்கு மதிப்புள்ளது என்ற உண்மையை அவர்களின் கதை எதிரொலிக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காதல் என்பது இரு கூட்டாளிகளிலும் சிறந்ததை வெளிப்படுத்தும் ஒரு சிம்பொனியாக இருக்க வேண்டும். நம்பிக்கை, மரியாதை மற்றும் புரிதலின் மெல்லிசை. பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.